Hello, good evening to all. ஹலோ, நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா உங்களுக்கு? ரிசீவ் ஆகுதா? ஆடிபிள் தான். ஆடிபிள் தான். ஓகே ஓகே சரி ஓகே நம்மளோட கிளாஸ் வெபினார் டாபிக்ஸ் பார்க்கலாம் ஒரு டைம். ஓகே ஸோ நம்மளோட வெபினார் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன சொல்லுன்னா ஃப்ரம் ஜீரோ டு வெப் ஆப் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஒரு வெப்சைட் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் மல்டிபிள் டெக்னாலஜிஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மல்டிபிள் டெக்னாலஜிஸில் இன்னைக்கு பைத்தானும் டிஜாங்கோவும் எப்படி அதனோட ரோல் ப்ளே பண்ணுது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நமக்கு என்னென்ன மாதிரியான வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் தான் நம்மளோட வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வெப் பேஜ்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்ஸ் வந்துட்டு நம்ம அதில் போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வெப் அப்ளிகேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 விதமான வெப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ டைனமிக் வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ ஒரு ஆன்லைன் க்ரோசரி ஷாப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸில் எடுத்துட்டிங்கன்னா எவ்ரி மினிட் நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம், அதை வந்துட்டு ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை அதோட குவான்டிட்டி ஆட் பண்ணுறீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க, பில் பே பண்ணுறீங்க. இந்த மாதிரி ஒரு யூசர் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ப்ராசஸ். எவ்ரி செகண்ட்ஸ் வந்து அதோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்டாக் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஒரு க்ரோசரி ஷாப் அப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக் மை ட்ரிப் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் அதோட அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ரெட் பஸ், புக் மை ஷோ, இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நான் அந்த பிளாக் பண்ணிட்டு மற்ற அவைலபிள் ஷீட்ஸ் மட்டும் வந்துட்டு ஷோ பண்ணக்கூடியது எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் டைம்ல ஒர்க் ஆகக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, இல்லை ஒரு கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இப்போ நீங்கள் டுட்டோரியல்ஸ் எல்லாம் படிக்கிறீங்கன்னா அதுக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும். அந்த கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த கண்டென்ட் சேஞ்ச் ஆகாது. ஒரு கம்பெனியோட வெப்சைட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அதனோட ஹோம் பேஜ், அதனோட லோகோஸ், அதனோட கான்டாக்டர்ஸ் பேஜஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டாட்டிக்காக இருக்க போகுது. ஸோ ஒரு வெப்சைட் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 விதமாக கிரியேட் பண்ண முடியும். ஒன்று டைனமிக் வெப் அப்ளிகேஷன், இன்னொன்று ஸ்டாட்டிக் வெப் அப்ளிகேஷனாக கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு மல்டிபிள் டெக்னாலஜிஸ் தேவை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நமக்கு கம்பல்சரியாக தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெக்னாலஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது யூசர் விஷுவலாக பார்க்கக்கூடிய பேஜஸ் தான் நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் பார்த்தீங்க அப்படின்னா HTML, JS, CSS அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் எண்டை மட்டும் வச்சு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ண முடியாதுன்னா கிடையாது. உங்களுக்கு வியூவபிளாக நீங்கள் பார்க்கக்கூடிய செக்ஷனில் மட்டும்தான் நீங்கள் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கான லாஜிக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட பேக் எண்ட். ஸோ அதுதான் நம்மளோட மேஜர் ரோல், பைத்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பேக் எண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் அப்படிங்கிற லாங்குவேஜ். ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து மட்டும் ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகாது. கண்டிப்பாக இதில் ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ அந்த ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸ், NoSQL DB ஆர் SQL இது மாதிரி டேட்டா பேஸ் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த 3 லாங்குவேஜும் நம்ம தனித்தனியாக தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். அப்போ இந்த 3ஐயும் எப்படி கனெக்ட் பண்ணுவோம், எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து தான் நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ யூசர்கிட்ட இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அதை வாங்கி ரிசீவ் பண்ணி நம்ம எங்கே போவோம் அப்படின்னா நம்மளோட பேக் எண்ட் கிட்ட தான் ஒர்க் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணுவோம். ஸோ பேக் எண்ட் டேட்டாவை எங்கிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னா பேக் எண்ட் அந்த ரெக்வஸ்ட்டுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸ் கிட்ட ஹெல்ப் ஆகும். ஸோ டேட்டா பேஸில் தான் நம்மளோட எல்லா விதமான டேட்டாஸுமே இருக்கும். ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு ப்ராடக்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, அதோட டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ ஒரு யூசர் ஒரு மொபைல் ஃபோன் பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் பற்றின ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதோட ப்ரைஸ் எவ்வளோ, அதனோட இமேஜ் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும்னா டேட்டா பேஸில் தான் இருக்கும். அந்த மொபைலை சர்ச் பண்ணி பார்க்கறதுக்கான ரெக்வஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வரும். ஃப்ரண்ட் எண்ட் டேரெக்டாக போய் டேட்டா பேஸ் கிட்ட அதை கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ பேக் எண்ட் மூலமாக தான் டேட்டா பேஸ் கிட்ட போகும். அப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த டேட்டாவை ரிட்டன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பேக் எண்டுக்கு அதை திருப்பி அனுப்பும். ஸோ அந்த பேக் எண்ட் அந்த டேட்டாவை வாங்கி ஃப்ரண்ட் எண்டுக்கு பாஸ் பண்ண போகுது. ஸோ அப்படி பாஸ் பண்ணும்போது இவங்க 3 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ.
ஸோ டிஜேங்கோட கான்செப்ட் பார்க்கும்போது இதை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் எண்டையும் பேக் எண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் டிஜேங்கோவை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேக் எண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜேங்கோவை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட பேசிக் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், டேட்டா பேஸ், இது மூணையும் கனெக்ட் பண்ணி டிஜேங்கோங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு நம்மளால ஈஸியாக ஒரு பேசிக் வெப்சைட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு வெப்சைட் இல்லாமல் ஸோ ஒரு சிம்பிள் வெப் பேஜஸ், ஒரு மல்டிபிள் வெப் பேஜஸ் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ண முடியும், ஒரு சிம்பிள் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ண முடியுங்கிற லாஜிக்கை மட்டும் தான் நம்ம இந்த கிளாஸஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம மேஜராக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பைத்தான் அண்ட் டிஜேங்கோங்கிற 2 சாஃப்ட்வேர் பற்றி தான் இந்த கிளாஸஸ்ல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வெர்ஷன் கண்ட்ரோல் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்க முடியும். வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா உங்களோட டேட்டாஸை நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு லோக்கல் சிஸ்டம்ல இல்லாமல் ஒரு மல்டிபிள் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல நீங்கள் பப்ளிஷ் பண்ண போறீங்க, இல்லை எந்த இடத்துல இது வேணா எடுத்து அக்சஸ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் தேவை. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம GitHub, AWS, Bitbucket அப்படிங்கிற வெர்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாமே இதெல்லாமே ஃப்ரீ சோர்ஸா. இந்த எல்லா சோர்ஸ்லையுமே உங்களோட வெப்சைட்ஸை வந்துட்டு நீங்கள் வெர்ஷன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அதில் அப்ளை பண்ணிக்க முடியும். அதை எங்கே ஹோஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஹோஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பேயபிள் தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒரு பிகினராக உங்களோட வெப்சைட்ஸை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கணும்னா அதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இருக்குது. ஹீரோக்கி, நெட்ஃபி, வெர்ஷல், டிஜிட்டல் ஓஷோங்கிற எல்லா பிளாட்ஃபார்முமே பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் அவங்களோட வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ ஹோஸ்டிங் அப்படிங்கிறது இப்போ எப்படி கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வெப்பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸை நீங்கள் அதில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணி உங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸை பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாமே டோட்டலாக வேறு டாபிக். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல், ஹோஸ்டிங் எல்லாமே உங்களுக்கு டெக்னாலஜிஸ் அந்த ப்ரோக்ராமிங்குள்ளே என்ட்ராகாது. ஓகே, இதில் நம்மளோட பைத்தான் பற்றி பார்க்கலாம். ஸோ பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நமக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. இப்போ பேக் எண்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் பைத்தானும் இருக்குது, ஜாவாவும் இருக்குது. ஸோ இதில் பைத்தான் பற்றி நீங்கள் பார்க்குறோம். ரெண்டுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. ஸோ இதில் பைத்தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ANML எல்லா லைப்ரரிஸுமே பார்த்தீங்கன்னா 90% லைப்ரரிஸ் எல்லாமே பைத்தான் பேஸ் பண்ண லைப்ரரிஸ் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ அந்த ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பைத்தான்ல வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபர்ஸ்ட் அந்த ஊப்ஸ் கான்செப்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஊப்ஸ் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் நம்மளோட பேசிக் பிரின்சிபல், மெயின் பிரின்சிபல் 2 செக்டார் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தீங்கனாலும் அதில் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகுது. ஸோ அப்போ அதனோட பேசிக் பிரின்சிபல்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், மெத்தட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ கிளாஸஸ், மெத்தட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் பிரின்சிபல். இதனோட மெயின் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் என்கேப்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஸோ கிளாஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் தான் நம்ம கிளாஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு கலெக்ஷனா நம்மளோட வேரியபிள்ஸையும் மெத்தடையும் கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். அப்ப வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கான கண்டெய்னர். ஸோ இட் இஸ் த கண்டெய்னர் ஃபார் ஸ்டோரிங் எ வேல்யூ. ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணது மூலமா அந்த வேல்யூவை திரும்ப நீங்க ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேல்யூ ஸ்டோர் பண்ணாம டைனமிக்கா நீங்க வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம்குள்ள யூஸ் பண்ண முடியாது எந்த ஒரு இடத்துலையுமே. ஸோ ஒரு வேரியபிளா தான் எந்த ஒரு வேல்யூமே ஸ்டோர் பண்ணீங்கன்னா திரும்ப நீங்க ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால நம்ம டைரக்டா ஊப்ஸ் கான்செப்டை பத்தி மட்டும் பைத்தான்ல இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வேரியபிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்கான கண்டெய்னர். இப்போ A=5, A=10 அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். அப்ப அந்த ஏங்கிறது தான் நம்மளோட வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அதுல நமக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணும்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஒரு டெக்ஸ்ட் டேட்டா வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஒரு நம்பர் டேட்டா வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல டெசிமல் பாயிண்ட் நம்பர் வேணும்னாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் டேட்டாவையும் we can store in the variable அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூவை நம்ம கால் பண்ணணும்னா அந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ அந்த இடத்துல கால் ஆயிக்கும். இது நம்மளோட வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ அந்த கிளாஸ்க்குள்ள நம்மளால மல்டிபிள் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மெத்தட்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு அடிஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே நம்மளுக்கு ஒரு 2 நம்பர் தேவை. ஸோ மோர் தென் 2 நம்பர்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ஒரு அடிஷன் டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு நம்பரை வச்சு அடிஷன் டாஸ்க் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்போ அந்த மல்டிபிள் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் நம்ம கிட்ட இருக்கணும். அந்த 2 நம்பரை வந்து நம்ம பிளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ், அதுக்குள்ள அடிஷன் மட்டும்தான் பண்ணணும். அந்த 2 நம்பரை வச்சு ஃபர்தரா நீங்க ஒரு மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணலாம், டிவிஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராசஸ் அப்படிங்கிற வந்துட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணிட்டே போகலாம். அப்ப அந்த மாதிரி செட் ஆஃப் ஆக்ஷன்ஸை ஒரே ஒரு மெத்தடுக்குள்ள நீங்க பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த மெத்தட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒரு கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள உங்களோட வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் சேர்ந்து இருக்க போகுது. ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸும் மெத்தட்ஸும் தான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க போகுது. ஸோ அப்போ ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிட்டா ப்ரோக்ராம் ரன் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா அந்த கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான். உங்களுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன் என்னென்ன கோட் வேணுமோ எல்லாமே நீங்க அந்த கிளாஸ்க்குள்ள ரைட் பண்ணி வச்சுக்கலாம். பட் அந்த டேட்டா எல்லாத்தையும் யார் யூஸ் பண்ணுவாங்க, யாருனால அந்த டேட்டாவை நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க அந்த டேட்டாவை அக்சஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா ஒர்க் ஆக போகுது. ஸோ அதை ஆக்ட் பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்ட் மூலமா மட்டும்தான் அதை அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளாஸ்ங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. அதுல உங்களோட கோட் எல்லாமே நீங்க ரைட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த ஆப்ஜெக்ட் மூலமா அந்த வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் நீங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இதனோட தியரி கான்செப்ட் தான். இதுக்கான பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஓகே, இதுல ஆட்ரிபியூட் நம்ம கொடுத்துக்கிறதா பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேரியபிள்ஸோட ஆல்டர்னேட்டிவ் நேம் தான் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கிளாஸ் இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதா என்னோட கிளாஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு குரூப் மாதிரி நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்க முடியும், ஒரு லாஸ்ட் நேம் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு டியூஷன் கொடுத்துருக்கோம், இல்லை நீங்க கோர்ஸோ இல்லை மார்க்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டேட்டாஸ் வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மளோட வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், செகண்ட் நேம் ஸ்டோர் லாஸ்ட் நேம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டியூஷன்ல அவங்களோட ஃபீஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதெல்லாமே நம்மளோட காமன் டேட்டா. ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய காமன் டேட்டா. ஸோ காமனாக நம்மளோட ஸ்டூடெண்ட்டை நம்ம கிளாஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ள அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்மளோட வேரியபிள்ஸாக நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது கிளாஸ்ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, இது அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வேரியபிள். ஸோ இதில் நம்ம இண்டிவிஜுவலாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி இண்டிவிஜுவலாக நம்ம அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு தான் இந்த வேரியபிளையும் இந்த மெத்தடையும் வந்து நம்ம டிக்ளேர் பண்ண போறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் அதனோட பேசிக் பிரின்சிபல். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே அதனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவோம், அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம் கொடுப்போம், அந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன வேரியபிள்ஸ் நமக்கு தேவையோ அந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிப்போம். அந்த வேரியபிள்ஸை வச்சு என்னென்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களோ அது எல்லாத்தையும் மெத்தடா நீங்க கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். கிளாஸ், மெத்தட், ஆப்ஜெக்ட்ங்கிறது கம்பல்சரியா அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ். இதை வச்சுதான் நம்மளோட மெயின் பிரின்சிபலையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதோட மெயின் பிரின்சிபல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆப்ஜெக்ட்னை பத்தி இன்னொரு இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ கார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான், பட் இதுல மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ கலர், சன்ரூஃப், பிரைஸ், மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி இது எல்லா காருக்குமே சேம் தான், பட் அதோட வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதெல்லாமே நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் காருங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு தனித்தனியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஆப்ஜெக்ட்னா என்ன, கிளாஸ்னா என்னங்கிறது மாதிரி?
யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுமா? நோ மேம். ஓகே. ஸோ ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸையுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அக்சஸ் பண்ண போகிறோம். இதில் நம்மளோட ஊட்ஸில் பேசிக் கான்செப்டான கிளாஸ், ஆப்ஜெக்ட், மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதனோட மெயின் பிரின்சிபல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸும் நம்மளோட 4 மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுக்காக ஊட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோன்னா கோடை ரீயூஸ் பண்ணணும், ப்ளஸ் நம்மளோட மெமரி வேஸ்டேஜை கம்மி பண்ணணும். ஒரு கோட் எழுதணும்னா அதை திரும்ப நம்ம ரீரைட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கோடையை ரீயூஸ் பண்ணணும். அதுதான் மெயின் பர்பஸ் ஊட்ஸில். ஸோ ஒரே கோடை நம்ம மல்டிபிள் டைம்ஸ் எழுதும்போது நம்மளோட டைமிங்கும் வேஸ்ட்டு, மெமரியும் வேஸ்ட்டு. ஸோ அது எல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஊட்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறத டெவலப் பண்ணாங்க. அதில் மெயின் பிரின்சிபல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸும் பாலிமார்பிசமும் கோட் ரீயூஸ் பர்பஸ்க்காக மேஜர் ரோல் பிளே பண்ணும். டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனும் என்கேப்சுலேஷன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கோட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மேஜராக ரோல் பிளே பண்ணும். இந்த 4 மெயின் பிரின்சிபல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பர்பஸ்க்காக இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் யூஸ் பண்ணிக்கலாம். என்கேப்சுலேஷன் அண்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரியா இன்ஹெரிட்டன்ஸ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கிளாஸஸ் இருக்கணும். ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், இன்னொரு சப் கிளாஸ் இருக்கணும். அந்த மெயின் கிளாஸ்ல நம்மளோட டெம்ப்ளேட்ஸ் மாதிரி நமக்கு வேணுங்கிற டேட்டா எல்லாமே நம்ம டிரைவ் பண்ணி வச்சிருவோம். அதை இன்னொரு சப் கிளாஸ்ல அக்சஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸை இன்னொரு கிளாஸ்ல நீங்க அக்சஸ் பண்றதுக்காக தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரீங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா அந்த ஒரு கிளாஸோடவே அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆயிடாது. கண்டிப்பா அது ஆட்டோமேட்டிக்கா எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கனெக்ட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸா பாத்தீங்க அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா கோடை ரீயூசபிள் பண்ணுறதுக்காக. ஸோ அதே கார் அப்படிங்கிற கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரில் மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்கலாம், மல்டிபிள் மாடல்ஸ் இருக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த கலர், ப்ரைஸு, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போது இது எல்லாமே நம்மளோட மெயின் கிளாஸாக நம்ம எழுதி விட்டோம்னா அந்த சேஞ்சஸ் ஆகக்கூடிய டேட்டாஸை மட்டும் நம்மளோட சப் கிளாஸில் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது இன்ஹெரிட்டன்ஸ். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி அக்சஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹையராரிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு பேரண்ட் கிளாஸ், ஒரு சைல்டு கிளாஸ். ஸோ இந்த பேரண்ட் கிளாஸை நம்மளோட சைல்டு கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது மெத்தட சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவோம். ஒரே ஒரு பேரண்ட், ஒரே ஒரு சைல்டு கூட. ஸோ நம்மளோட மெயின் கிளாஸை நம்ம பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், சப் கிளாஸை சைல்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பேரண்ட் ஒரு சைல்டை மட்டும் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல எந்த டைப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது பேஸ்ட் ஆன் யோர் ரெக்குயர்மெண்ட். யூசரோட ரெக்குயர்மெண்ட் என்னவோ அவங்களுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் தேவையோ அதை பேஸ் பண்ணி அவங்க இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு 5 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கு. ஸோ கிளாஸஸ்ல இருந்து ஒரு பேரண்ட் ஒரு சைல்டை சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேரண்ட் இருப்பாங்க. ஸோ ஒரு பேரண்ட் அப்படிங்கிறப்ப 2 பேரண்ட் கிளாஸ் எடுத்துட்டு போய் அந்த 2 பேரண்ட்டையுமே ஒரு சிங்கிள் சைல்டு டைரக்டா அக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த மெத்தடை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இப்போ அடிஷனுக்கு ஒரு கிளாஸ் எழுதிருக்கீங்க, சப்ட்ராக்ஷனுக்கு ஒரு கிளாஸ் எழுதிருக்கீங்க. நம்மளோட சைல்டு கிளாஸை ரிசல்ட் அப்படிங்கிற கிளாஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரிசல்ட்ல நீங்க அடிஷனுங்கிற பேரண்ட் 1 கிளாஸையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும், சப்ட்ராக்ஷன் பேரண்ட் 2ங்கிற கிளாஸையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிசல்ட் வந்து டைரக்டா அந்த 2 கிளாஸையும் அக்சஸ் பண்ணதுன்னா அது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நீங்கள் ஒரு செயின் லிங்க் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு போய் செகண்ட் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணுவீங்க, செகண்ட் கிளாஸை தேர்ட் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணுவீங்க, தேர்ட் கிளாஸை ஃபோர்த் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போது செகண்ட் கிளாஸ் வந்து டைரெக்டாக ஃபர்ஸ்ட் கிளாஸை அக்சஸ் பண்ணும், அதுக்கான ரைட்ஸ் இருக்குது.
அதே மாதிரி தேர்ட் கிளாஸை செகண்ட் கிளாஸ் கூட கனெக்ட் பண்ணும்போது தேர்ட் கிளாஸ் டைரக்டா செகண்ட் கிளாஸையும் அக்சஸ் பண்ணும், ஃபர்ஸ்ட் கிளாஸையும் அக்சஸ் பண்ணும். ஸோ இந்த கிளாஸ் இது கூட கனெக்ட் ஆகும்போது இதுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கோ அந்த கிளாஸ் இங்க கனெக்ட் ஆகும்போது இந்த கிளாஸ்க்கும் அந்த ரைட்ஸ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். அப்ப தேர்ட் கிளாஸ் போய் டைரக்டா ஃபர்ஸ்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் கிளாஸையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸோட அவுட்புட்டை இன்னொரு கிளாஸ் கொடுக்கலாம். இந்த அவுட்புட்டை இங்க வச்சு நம்ம ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா அதை மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையரார்கிக்கல்ங்கிறது மல்டிபிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒர்க் ஆகும். ஸோ இங்க மல்டிபிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஹையரார்கிக்கல்ல பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் மல்டிபிள் சைல்டு அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் வச்சு அவங்களோட இன்புட்ஸை மல்டிபிள் சைல்டுக்கு நம்ம வந்துட்டு பாஸ் பண்ற மெத்தட் தான் ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹைபிரிட்னாலே மிக்சிங் ஆஃப் டூ டைப்ஸ் தான். ஸோ இதுல இருக்கக்கூடிய நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த 4 மெத்தட்ல எந்த மெத்தட்ஸ் வேணா கம்பைன் பண்ணி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பேரண்ட் மல்டிபிள் சைல்டு இருக்காங்க, நம்மளோட ஹையரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 கிளாஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருப்பாங்க. ஸோ மல்டிபிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் எனி 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு கிளாஸ்ல எடுத்துட்டு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறப்ப ஒரு வெப்சைட் அப்படிங்கிறப்ப ஒரு டேட்டால இருந்து இன்னொரு டேட்டாக்கு கம்பல்சரியா நம்ம ஒரு கனெக்டிவிட்டியோட தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஹோம் பேஜுக்கும் அபவுட் அஸ் பேஜுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாம இருக்காது. ஸோ கம்பல்சரியா இங்க இருக்கக்கூடிய டேட்டா இன்னொரு பேஜ்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னா த்ரூ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராசஸ் மூலமா நீங்க அதை வந்துட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற டாபிக். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட்ஸ் வைஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம இந்த கிளாஸஸ்ல எல்லாமே கான்செப்ட்ஸ் பேசிஸ்ல தான் பார்க்க போறோம். ஸோ இது இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹெரிட்டன்ஸோட எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ கார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கிளாஸ், அதை நம்மளோட பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ கார்னு எடுத்துட்டீங்கனால அதுல மல்டிபிள் கம்பெனிஸ் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ மாருதி, ஆடி, BMW, டாடா, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ காருங்கிற ஒரு நம்ம பேஸ் கிளாஸை வச்சுதான் இத்தனை மாடல்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரோம். ஸோ இது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி பாலிமார்பிசம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸ்ல இருந்து எடுத்துட்டு போய் இன்னொரு கிளாஸ்ல நீங்க யூஸ் பண்றதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பாலிமார்பிசம்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ பாலிமார்பிசம்ங்கிற கான்செப்ட்ஸ்ல என்ன கொண்டு வருவாங்கன்னா நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல இருக்கும். பட் ஒவ்வொரு கிளாஸ்க்குள்ளேயும் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மெத்தடா இருக்கும். மெத்தடோட நேம் மட்டும்தான் நம்ம சேமா யூஸ் பண்ணிருப்போம். பட் ஒவ்வொரு மெத்தடுக்கும் இண்டிவிஜுவலான கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே எடுத்துக்கோங்க, டாக் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கேட்னு ஒரு கிளாஸ் இருக்கு, கவுங்கர் கிளாஸ் இருக்கு. மூணுமே டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். பட் மூணுக்குமே பார்த்தீங்கன்னா காமன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா, சவுண்ட் அப்படிங்கிறது. பட் ஒவ்வொருவோட சவுண்டுமே டிஃப்ரெண்டா தான் இருக்க போகுது. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம சவுண்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 3 மெத்தடையும் நம்ம தனித்தனியா கால் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்த 3 மெத்தடுக்கும் சேர்த்து நம்ம ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா வந்துட்டு ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ணி ஈஸியா அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் நேம் நம்ம சேமா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்துட்டு நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா அதை பாலிமார்பிசம். ஒவ்வொரு மெத்தடும் அதோட இண்டிவிஜுவல் வேல வந்துட்டு ஒர்க் ஆகும். அந்த கான்செப்ட்ஸ் அதுக்கு அண்டர்ல நம்ம பண்ணக்கூடிய லாஜிக்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்க போகுது. பட் ஒரே ஒரு மெத்தட் நேம் தான் இருக்க போகுது. அந்த ஒரு மெத்தட் நேமை நம்ம ஒரு டைம் அக்சஸ் பண்ணாலே எல்லா ஆப்ஷன்ஸையுமே நம்ம கால் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல நமக்கு கோடை எகைன் நம்ம ரீயூஸ் பண்ற மாதிரி இருக்குங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா கிளாஸ் நேம்ஸ் யூனிக்கா இருக்கும், மெத்தட் நேம் சேமா இருக்கும். அப்ப மெத்தட் நேம் சேமா இருக்கும்போது நீங்க எவ்வளோ டைம்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஒரு டைம் கால் பண்ணாலே எல்லா மெத்தடையும் நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் பாலிமார்பிசமோட பேசிக் கான்செப்ட். ஸோ இதுக்கான ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறீங்க. ஒரு பர்சன் எடுத்துக்கணும். ஒரு பர்சன் நார்மலா என்னென்ன வேஸ்ல அவங்க வந்துட்டு
லைக் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, ஒரு கஸ்டமரா இருக்கலாம், ஒரு பஸ்ல போறாங்கன்னா ஒரு பேசஞ்சரா இருக்கலாம், ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், ஒரு ஒர்க் போறாங்கன்னா எம்ப்ளாயி. ஒரு பர்சன் எப்படி மல்டிபிள் ரோல் பிளே பண்றாங்களோ அதே மாதிரிதான் பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ மெத்தட் நேம் அப்படிங்கிறதா இந்த பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸா ரோல் பிளே பண்ற மாதிரி நம்மளோட மெத்தட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸா ரோல் பிளே பண்ண போகுது. அப்ப இவங்க ஒருத்தங்களை நம்ம கால் பண்ணாலே இந்த எல்லாமே உங்களுக்கு இதுலவே வந்துருங்களா. ஸோ அந்த மாதிரிதான் ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நீங்க கால் பண்ணும்போது நம்மளோட அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா இம்ப்ளிமெண்டேஷனுமே கால் ஆயிரும். ஸோ இது பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் பாலிமார்பிசம் இது ரெண்டுமே நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா கோட ரீயூஸ் பண்றதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாலிமார்பிசம்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று கம்பைல் டைம் பாலிமார்பிசம், இன்னொன்று ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்பைல் டைம் பாலிமார்பிசம்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங்கிற ரெண்டு ப்ராசஸ் மூலமா நம்ம அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணுவோம். ஸோ ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மெத்தட்ல நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் மூலமா அந்த மெத்தடை திரும்ப திரும்ப நீங்க ஓவர்லோட் பண்ணிக்க முடியும். பட் பைத்தான்ல மெத்தட் ஓவர்லோடிங்கிறது 99% பாசிபிலிட்டி இல்லை. பேஸ்ட் ஆன் கோட், பேஸ்ட் ஆன் ரெக்குவயர்மெண்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் மெத்தட் ஓவர்லோடிங்கை நம்மளால அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது பேசிக்கா நீங்க பைத்தான்ல படிச்சிருப்பீங்க. இந்த பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்குவீங்க. ஸோ அதை நீங்க ரெண்டு டெக்ஸ்ட்டை ஜாயின் பண்ணும்போது அந்த ரெண்டு டெக்ஸ்ட்டும் கன்கார்டினேட் ஆகி வரும். ஸோ இப்போ 1+டே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 1 டே அப்படிங்கிறது உங்களோட அவுட்டா இருக்கும். பட் அதே ஒரு நம்பர் பாஸ் பண்றீங்க 1+2ன்னு கொடுத்தீங்கன்னா 3ங்கிறது உங்களோட அவுட்டா இருக்கும். ஸோ அந்த பிளஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டரே மல்டிபிள் வேல ஒர்க் ஆகுது இல்லைங்களா, அந்த கான்செப்ட் தான் நம்ம பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ஆப்ரேட்டர் மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாகவும் உங்களால பாலிமார்பிசமா அச்சீவ் பண்ண முடியுங்கிறதுக்காக தான் அந்த ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது சொல்றோம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் கோடை வச்சுதான் அது பாசிபிலிட்டியா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இது கம்பைல் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ்க்குள்ளேயே நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடை ஓவர்லோட் பண்ணுவீங்க. பட் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டுக்குள்ள பாலிமார்பிசம் அப்ளை பண்றது. ஸோ அந்த இடத்துல கம்பல்சரியா உங்களுக்கு ஒரு சப் கிளாஸஸ் இருக்கும். ஒரு பேரண்ட் கிளாஸ், அது கூட ஒரு சப் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த சப் கிளாஸ்ல பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அதே மெத்தடை கொண்டு வந்து நீங்க சப் கிளாஸ்ல யூஸ் பண்ண போறீங்க. நம்மளோட பாலிமார்பிசம் கான்செப்ட் படி மெத்தட் நேம் சேமா இருக்கணும். அப்ப கிளாஸஸ் வேற வேறையா இருக்கு. அப்ப அந்த ரெண்டு கிளாஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா ரெண்டு கிளாஸை கனெக்ட் பண்ணுவீங்க. அப்ப அந்த ரெண்டு கிளாஸ்க்குள்ள கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தடை உங்களோட சைல்டு கிளாஸ்ல யூஸ் பண்றதுக்கு தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பாலிமார்பிசமையும் இன்ஹெரிட்டன்ஸையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு தான் ரன் டைம் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கோடை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க ரீயூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ்லயும் பாலிமார்பிசம்லயும் கான்செப்ட் பேசிஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏதாவது நீங்க கேட்கணுமா? கொரீஸ்? நோ மேம். மேம் பாலிமார்பிசம் என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் ஆகும் மேம்? எதுக்கு பாலிமார்பிசம் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவாங்க மேம்? ஸோ பாலிமார்பிசம் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பேஸ்ட் ஆன் ரியல் டைம்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ரியல் டைம்ல நீங்க என்ன மாதிரி கோடை யூஸ் பண்ண போறீங்க, என்ன மாதிரி அவுட்புட்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ நார்மலா நீங்க ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்க லைக் இந்த மாதிரி தான். ஸோ இப்போ அனிமல் பேசிஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் கிரியேட் பண்றீங்க. இப்போ அனிமல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணீங்கன்னா அவங்கள பத்தின பிஹேவியர்ஸ், இப்போ ஒரு அனிமல்ஸ் மாதிரி ஒரு மல்டிபிள் அனிமல்ஸ் இருக்கு, அவங்களோட பிஹேவியர்ஸை பத்தி நீங்க ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட சவுண்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்லீப்பிங் ப்ராசஸ், ஈட்டிங் ப்ராசஸ், ஸோ இந்த மாதிரியான இதெல்லாமே நீங்க டிரைவ் பண்ண போறீங்கன்னா அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பேசிக் எக்ஸாம்பிளுக்காக. ரியல் டைம்ல நீங்க யூஸ் பண்ற ப்ராஜெக்ட் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? எஸ் மேம். ஸோ ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டூடெண்டா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயியா வருவாங்க, இல்லை ஒரு காலேஜ்ல இருக்காங்க, பிஜி பண்றாங்க, யூஜி பண்றாங்க அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையுமே இப்போ ஒரு பர்சன் ஒரே காலேஜ்லேயே ஸ்கூலிங் முடிச்சு அந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க பிஜி யூஜி எல்லாம் பண்றாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டே வரும் இல்லையா?
ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க, யூஜில ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பாங்க, பிஜில ஒரு கோர்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் அந்த ஸ்டூடெண்டோட டீடைல் ஒண்ணுதான் இருக்கும். அந்த டீடைல்ஸ் வச்சு நீங்க ஃபர்தரா உங்களோட எல்லா டீடைல்ஸையுமே ஒரே இதுக்குள்ள அச்சீவ் பண்ணிட்டு கொண்டு வருவீங்களா, அந்த மாதிரி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட இம்ப்ளிமெண்டேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஹைட் பண்ணிட்டு நமக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ, அதாவது ஒரு யூசருக்கு என்ன டீட்டெயில்ஸ் தேவையோ அதை மட்டும் ஷோ பண்ணக்கூடியது தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். அப்ஸ்ட்ராக்ஷன்னாலே ஹைடிங் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்கிறது என் யூசருக்கு தெரியாது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க, நீங்க கால் பண்றீங்கன்னா கால் வந்துட்டு இன்னொரு பர்சனுக்கு கனெக்ட் ஆகுது, ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா சென்ட் ஆகுது, ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா சென்ட் ஆகுது. இது எல்லாமே நடக்குது. பட் இதெல்லாமே எப்படி நடக்குதுங்கிறத ஒரு என் யூசர் பார்க்க முடியுமா, விசிபிளானா பார்க்க முடியாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்க ஒரு டிவி எடுத்துக்கோங்க, ரிமோட் எடுத்துக்கோங்க. நீங்க ரிமோட்ல வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலும் டிக்ரீஸ் பண்ணீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா அது டிவில கனெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஒரு சைடு ஒயர்லெஸ் நெட்ஒர்க்குங்கிறது ஒரு சைடு. பட் இதனோட இம்ப்ளிமெண்டேஷனை எப்படி ஒரு யூசர் வந்து பார்க்க முடியாதோ அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன், ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ரன் ஆகிறதுக்கான இம்ப்ளிமெண்டேஷனை யூசர் பார்க்காத மாதிரி நம்ம வந்துட்டு ஹைட் பண்றது தான் இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வரோம். இதுதான் ஒன் ஆஃப் த மேஜர் கான்செப்ட், இன்வூட்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் ரோலே பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் தான். அப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணீங்கன்னா அதில் எந்த பார்ட்டை யூசருக்கு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணணும், எந்த பார்ட்டை ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறது மேஜர் ரோல். ஒரு பேங்கிங் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ ஒரு ஆப் ஓப்பன் பண்ணாலும் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணாலும் பேசிக் டீடைல்ஸ் மட்டும் தான் அதில் தெரியணும். அதில் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரோட எல்லா டீடைல்ஸுமே எல்லாருக்குமே தெரியக்கூடாது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரே ஓப்பன் பண்ணாங்கனாலும் அவங்களுக்கும் எல்லா டீடைல்ஸும் அவங்க காட்ட மாட்டாங்க. அவங்களோட இன்டர்னல் டீடைல்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணியிருப்பாங்க. யூசருக்கு அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு என்ன டீடைல்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் அந்த அப்ளிகேஷனை ஷோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு டீடைல்ஸ் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஏடிஎம் மெஷின்ல போய் அமௌண்ட் எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கான கேஷ் வித் டிராவல் வரும், நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணிக்கணும், டெபாசிட் பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாம். பட் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத உங்களால இன்டர்னலா செக் பண்ணி பார்க்க முடியுமா? அது மாதிரி பார்த்துருக்கீங்களா யாராவது? ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் என் யூஸருக்கு அதனோட அவுட்புட், அதனோட இதை மட்டும் அந்த என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம ஷோ பண்ணோம். பட் அதனோட இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிடும். ஒரு கார் டிரைவ் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு அந்த ஸ்பீடோ மீட்டர்ல எவ்வளவு ஸ்பீட் இருக்கு, எவ்வளவு ஃபியூவல் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான டீடைல்ஸ் மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும். பட் அந்த காரோட மெக்கானிசம்ஸ், அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எல்லாமே நீங்க பார்க்க முடியாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்துட்டு பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். அதை எப்படி வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற மெக்கானிசம் நமக்கு தெரியாது. அந்த மெக்கானிசம் தான் நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த இதான் நம்மளோட மேஜர் ரோல். கான்செப்ட்லேயே நம்மளோட மேஜர் ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கேப்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறது. இதுவும் பார்த்தீங்கன்னா உட்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் தான். நம்மளோட டேட்டா அண்ட் கோட் அப்படிங்கிறது, கோட் மீன்ஸ் நம்மளோட மெத்தட்ஸ். ஒரு வேரியபிள் பிளஸ் மெத்தட்ஸ் அப்படிங்கிற இது. ஸோ ஒரு வேரியபிள்ஸும் மெத்தட்ஸையும் டிபெண்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஒர்க் ஆக போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியபிளை நம்ம ப்ரைவேட்டாக வந்துட்டு செட் பண்ணிடுவோம். அந்த வேரியபிளை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்னா நம்மளோட மெத்தட்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்மளோட வேரியபிளை நம்ம அக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொடெக்டடாக பப்ளிக்காக ப்ரைவேட்டாக செட் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளை வச்சு நீங்க ஃபர்தரா ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரேப் பண்ணி ஒரு சிங்கிள் யூனிட்டா ஒர்க் பண்றதுக்கு தான் என்கேப்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். அந்த வேரியபிள்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3 விதமா அப்ளை பண்ணிக்க முடியும். பப்ளிக், பிரைவேட், ப்ரொடெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேரியபிள் நீங்க பப்ளிக்கா ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை எந்த இடத்துல வேணா நீங்க ஈஸியா கால் பண்ணிக்க முடியும், அதை வந்துட்டு மாடிஃபை பண்ணிக்க முடியும். பட் அதுவே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க அந்த வித் இன் த கிளாஸ்ல மட்டும்தான் அந்த வேரியபிளை உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். அந்த கிளாஸை தாண்டி அந்த வேரியபிளை உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ
அந்த வேரியபிள நீங்க இந்த மாதிரி பிரைவேட்டா உங்களுக்கு வந்து செக்யூர்டா வேணுங்கிற டேட்டாவை நீங்க பிரைவேட்டா டிக்ளேர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி ப்ரொடெக்டட் அப்படின்னா நீங்க ஒரு வேரியபிள ப்ரொடெக்டடா டிக்ளேர் பண்றீங்கன்னா அது அதனோட மெயின் கிளாஸ், அதனோட சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள டிக்ளேர் பண்ணிட்டு அந்த கிளாஸ் இன்னொரு இடத்துல நீங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த மெயின் கிளாஸ் பிளஸ் அதனோட சப் கிளாஸ் அந்த 2 இடத்துல மட்டும் ஒரு வேரியபிள் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரொடெக்டடா நீங்க ஒரு வேரியபிள அசைன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 2 கிளாஸ் தாண்டி மூணாவதா இன்னொரு கிளாஸ் இருக்குன்னா அந்த கிளாஸ்க்குள்ள நீங்க அந்த வேரியபிளை வந்துட்டு அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட மெயின் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஒரு பேசிக் அப்ளிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கு. ஸோ கான்செப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ், ஆப்ஜெக்ட்ஸ், மெத்தட்ஸ் அப்படிங்கிறது பேசிக் பிரின்சிபலாகவும், பாலிமார்பிசம் இதெல்லாமே உங்களுக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஓரளவு பார்த்துருக்கோம். மோஸ்ட்லி பைத்தான்ல ஊப்ஸ் கான்செப்ட் அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். என்கேப்சுலேஷன், டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம், இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்மளோட ஊப்ஸ் கான்செப்டோட மெயின் பிரின்சிபல்ஸ். ஸோ இதுக்கான ஒரு பேசிக் என்னென்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம இந்த பைத்தானை யூஸ் பண்ணி அப்ளை பண்ண முடியும்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் GUI அப்படிங்கிறத கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட டிஜேங்கோ, ஃபிளாஸ்க், பிரமிட் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்றோம். இந்த டெஸ்க்டாப் GUI அப்படின்னா டெஸ்க்டாப் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அப்ளிகேஷனை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான்ல டிகிண்டர், கிவி அப்படிங்கிற மாதிரி நிறைய டூல் கிட்ஸ் இருக்கு. பைக்யூட்டி, பைசைடு அந்த மாதிரி நிறைய டூல் கிட்ஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் அண்ட் இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு விஷுவல் பேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பெயிண்ட்ல எப்படி நீங்க ஒரு பேஜ் கிரியேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி அந்த கிட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி பேக் எண்ட்ல லாஜிக்காகவும் ஃப்ரண்ட் எண்டுக்கு இந்த டூல் கிட்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேஜையும் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு நீங்க பைத்தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பைத்தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து இமேஜ் ப்ராசஸிங்ல வந்துட்டு பைத்தான் யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் தான். இந்த எல்லா ஃபீல்ட்லையுமே நீங்க பைத்தானா அப்ளை பண்ணிக்க முடியும். 3D கேப் ஆப், ஆடியோ வீடியோ பேஸ்ட் ஆப், ஒரு சயின்டிஃபிக் அப்ளிகேஷன், ஒரு பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், ஸோ எனி டைப் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் அதை பைத்தான் பேஸ் பண்ணி உங்களால வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமிங் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட வெபினார் கிளாஸ்னால உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் லைவாக ஒர்க் அவுட் பண்ணி காட்ட முடியாததுனால உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் நான் அதில் ஷேர் பண்ணுறேன். அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. பட் இதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே நாங்கள் உங்களுக்கு ஷோ பண்ணலாம். இது எப்படி கொண்டு வந்திருக்காங்கிற கோட் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர்ஸ்க்கு சில ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ல பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஸோ அவங்க 1 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். 2ங்கிற ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணாங்கன்னா ஒரு அவங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம அவங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுவோம். 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ மாடிஃபை அப்படிங்கிறப்ப அவங்களால மொபைல் நம்பர் மாடிஃபை பண்ணிக்க முடியும், இமெயில் ஐடி மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டீடைல்ஸ் மட்டும் மாடிஃபை பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க டெபாசிட் பண்ணிக்க முடியும் அமௌண்ட். அதுக்கு 4 அப்படிங்கிற ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது 5 அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அவங்க வித்ட்ராவல் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். 6ங்கிற ஆப்ஷன் பேலன்ஸ் என்கொயரிக்காக, 7 அந்த ஆப்பை விட்டு நம்ம வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்காக கொடுத்துருக்கோம். பட் இந்த ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பேக் எண்ட்ல ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இதனோட பேசிக் அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூசருக்கு இது மட்டும்தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ பேங்கிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்க இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கு, இதுல எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி யூசர்ஸ் கிட்ட நம்ம கேட்போம். ஸோ இப்போ அவங்க வந்துட்டு 1 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க கிட்ட இருந்தே நம்ம எல்லா இன்புட்ஸும் ரிசீவ் பண்ணுவோம். ஸோ அவங்களோட நேம், ஸோ ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண போறாங்கன்னா இந்த எல்லா டீடைல்ஸுமே நமக்கு கம்பல்சரியா தேவை. அவங்களோட நேம், அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட இமெயில் ஐடி, ஓகே இமெயில் அட்ரஸ் தப்பா கொடுத்துருக்காங்க, இமெயில் ஐடி அப்படிங்கிறது தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் வாங்கியிருக்காங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் வந்து அவங்க வந்துட்டு ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது. சேவிங்ஸ் அக்கௌண்ட்னா மினிமம் டெபாசிட் 500 கொடுக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா மினிமம் டெபாசிட் 1000 கொடுக்கணும். ஸோ எந்த அக்கௌண்ட்டை நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்கணும். ஸோ அவங்க பேஸ்டா எந்த அக்கௌண்ட் சூஸ் பண்றாங்களோ அதுக்கான டெபாசிட் அமௌண்ட். ஸோ மினிமம் தான் 1000. ஸோ 1000க்கு மேலே எவ்வளோ வேணா டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அக்கௌண்ட் வாஸ் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு
பேங்கிங் பேசிக் அப்ளிகேஷன்ஸ் வெறும் பைத்தான் கோட மட்டும் வச்சு நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு பேசிக் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணணும்னா பைத்தானோட கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா இன்டெப்தா தெரிஞ்சிருக்கணும். அதுல உங்களுக்கு நிறைய லாஜிக்ஸ் அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட், இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட், பாலிமார்பிசம் கான்செப்ட் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த அவுட்புட்டை உங்களால கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட பைத்தான் கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம டிஜேங்க போயிடுவோம். இதுல ஏதாவது நீங்க பைத்தான கேட்கணுமா? பைத்தான்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்ஸ் பத்தியும் நம்ம டீட்டெயிலா கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸுமே மினிமம் 1 hour தேவை. ஸோ அதனோட தியரி கான்செப்ட் பிளஸ் ஒரு ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டை எடுத்து பார்க்கணும்னா ஒவ்வொரு கான்செப்ட்ஸுமே 1 hour அப்படிங்கிறது மினிமம் தேவை. நம்ம ஒரு ஓரல் வியூ தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால நான் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் மட்டும் இந்த செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்மளோட டிஜேங்கோ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்ல என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் லைப்ரரிஸ் ஆர் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைப்ரரிஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தான்ல நம்மளோட கோடை ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்காக நிறைய இப்போ எப்படி நீங்க பைத்தான் யூஸ் பண்ணும்போது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பிரிண்ட் ஆஃப், இன்புட் ஆஃப் இந்த மாதிரிலாம் கால் பண்ணியிருப்பீங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லைப்ரரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு பைத்தான்ல. ஸோ நீங்க எப்படி டேட் டைம் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய மாடியூல்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு அந்த லைப்ரரிஸ்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையுமே அக்சஸ் பண்றதுக்காக மல்டிபிள் லைப்ரரிஸ் அப்படிங்கிறது பைத்தான்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளோட சாஃப்ட்வேருக்கு நம்மளோட கோடை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷன். ஸோ அந்த ஃப்ரண்ட் எண்ட் செக்ஷனுக்காக டெம்ப்ளேட்டையும் பேக் எண்ட் செக்ஷனுக்காக பைத்தானையும் டேட்டா பேஸ் செக்ஷனுக்காக எஸ்கியூஎல்லையும் யூஸ் பண்ணுவோம். இதுல நம்மளோட கோடை நீங்க ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்றது தான் இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ல கலெக்ஷன் ஆஃப் பேக்கேஜஸ் அவைலபிளா இருக்கும் போது அந்த பேக்கேஜஸ் மூலமா நம்ம ஒரு வெப்சைட்டை ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டிஜேங்கோவை பத்தி பார்க்கலாம். ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு டிஜேங்கோவோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு டிஜேங்கோக்குள்ள போகலாம். ஸோ டிஜேங்கோவோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது ஏன் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல மல்டிபிள் ஓஎஸ்எஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக், லினக்ஸ், ராஸ்பெரி இந்த மாதிரி மல்டிபிள் ஓஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்க வந்துட்டு ஒரு இப்போ டிஜேங்கோவை வச்சு டிஜேமும் பைத்தானும் கம்பைன் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லா போர்ட்டபிள் அதாவது எல்லா பிளாட்ஃபார்ம் எல்லா ஓஎஸ்லயுமே ஒரே மாதிரி ஒர்க் ஆகணும். எந்த ஓஎஸ்ஸையும் டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடாது. இப்போ விண்டோஸ்ல ஒர்க் பண்ணும், மேக்ல ஒர்க் பண்ணாதுன்னா அது ஒரு ப்ராப்பரான அப்ளிகேஷனை நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஓஎஸ்ஸை டிபெண்ட் பண்ணாம ஒர்க் ஆகிறதுனால தான் இது வந்து போர்ட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஜேங்கோங்கிற கோட் எந்த ஒரு ஓஎஸ்ஸையுமே டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணாது. அதே மாதிரி நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அதனோட ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஸ்பீடோட லெவல் லோ ஆகாம நம்மளுக்கு ப்ராப்பரா வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜேங்கோல ஒரு குட் லெவல்ல கொண்டு போவாங்க. பேட்டரிஸ் இன்க்ளூடட் அப்படிங்கிறது மல்டிபிள் லைப்ரரிஸ் ஒரு சாஃப்ட்வேரையோ ஒரு வெப்பையோ நீங்க வந்துட்டு வெப் ஆப்பையோ கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு தேவையான எல்லா காம்பனன்ட்ஸுமே டிஜேங்கோ அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ல அவைலபிளா இருக்கு. ஸோ அடுத்தது எஸ்இஓ ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்கேலபிலிட்டி, தரோலி டெஸ்டட், வெர்சடைல் அப்படின்னு சொல்லுவாங்க, ட்ரை பிரின்சிபல்னா டோன்ட் ரிப்பீட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோடை நம்ம ரிப்பீட் பண்ணாம எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமோ அந்த பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா டிஜேங்கோல அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓஆர்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஊப்ஸ் கான்செப்டையும் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் கான்செப்டையும் கம்பைன் பண்ணி டிஜேங்கோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுனால ஓஆர்எம் கான்செப்டையும் இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஃப்ரீ ஃப்ளோ கோடிங் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கு. ஸோ நான் டிஜேங்கோ பொறுத்த வரைக்கும் 95% ஒர்க் அந்த
சாஃப்ட்வேர் தான் இருக்க போது அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டா டிஜேங்கோ ஒர்க் ஆகும். மல்டிங்குவல் சப்போர்ட் அப்படிங்கிறப்ப மல்டி பிளாட்ஃபார்ம், மல்டி ஆப், ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல நீங்க டிஜேங்கோவை அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு செக்டார்ல தான் ஒர்க் ஆகும், இன்னொரு செக்டார்ல ஒர்க் ஆகுங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஸோ மல்டிபிள் பிளேசஸ்ல நீங்க அதை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். அட்மின் இன்டர்ஃபேஸோட டிஜேங்கோ அப்படிங்கறத டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ த்ரூ அட்மின் லாகின் கூட நீங்களே இதுல வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாமே ஃபீச்சர்ஸ், டிஜேங்கோவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜேங்கோ எப்படி பைத்தான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரக்சர் ஊப்ஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி டிஜேங்கோவுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் டிஜேங்கோ அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகுது. ஸோ பேசிக்காவே டிஜேங்கோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்விடி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன எம்விடி பேட்டர்ன் அப்படின்னா மாடல் வியூ டெம்ப்ளேட் அப்படிங்கிறது தான் நம்மளோட எம்விடி பேட்டர்ன். ஸோ இந்த எம்விடி ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் டிஜேங்கோ அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸோ மாடல் அப்படிங்கிறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளதான் நம்மளோட எல்லா டேட்டாவுமே இருக்கு, லைக் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாடல்ங்கிறது நம்மளோட டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். வியூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபார்மேட்டிங், இங்கே தான் நம்மளோட டேட்டாவை நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணணுமோ என்னென்ன லாஜிக்ஸ் அப்ளை பண்ணணுமோ அது எல்லாமே இந்த வியூல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வியூங்கிறது தான் நம்மளோட பேக் எண்ட், பைத்தான் கோடிங் எல்லாமே இங்க தான் ப்ராசஸ் பண்ணுவீங்க. மாடல்ல தான் உங்களோட டேட்டாபேஸ் கோடிங் எல்லாமே ப்ராசஸ் பண்ணுவீங்க. அடுத்தது டெம்ப்ளேட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ரெசன்டேஷன் லேயர், அதாவது ஒரு யூசர் விஷுவலா பார்க்கக்கூடிய பேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெசன்டேஷன் லேயர்ல ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா டிஜேங்கோல அவைலபிளா இருக்கு. ஸோ ஒன்னோட ஒன்று நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் யூசர் கிட்ட இருந்து வருதுன்னா அதை வாங்கி நீங்க இங்க ப்ராசஸ் பண்ணுவீங்க. ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாவை நீங்க இங்க போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டாவை ஒரு அப்டேட் பண்ணணும், டெலிட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லா ப்ராசஸுமே நீங்க இந்த இடத்துல ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையுமே நீங்க வாங்கி வியூல யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டேட்டாவை யூசருக்கு டிஸ்பிளேல காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ப்ராசஸ்ல தான் நம்மளோட டிஜேங்கோ ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது ஒர்க் ஆயிட்டு இருக்கு. எம்விடி பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை மாடல் வியூ டெம்ப்ளேட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் டிஜேங்கோட ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, ஓகே. அடுத்து இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், டிஜேங்கோட ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் அப்படிங்கிற கிளைண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட், அதாவது யூஆர்எல் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் தான் ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, கிளைண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட் தான் நம்ம யூஆர்எல் ரெக்வஸ்ட் அப்படின்னு வாங்குறோம். அந்த யூஆர்எல் ரெக்வஸ்ட்டை வாங்கி எங்கே நம்ம ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்னா வியூக்கு தான் ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு பேக் எண்ட் மூலமா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்ண போறோம். அந்த வியூல இருக்கக்கூடிய டேட்டா எதை டிபெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகுதுன்னு டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் இந்த டெம்ப்ளேட் அப்படின்னா நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து யூசர் கொடுக்கக்கூடிய டேட்டா, இந்த ரெண்டையும் வாங்கி தான் இந்த வியூ அப்படிங்கிறது ப்ராசஸ் பண்ண போகுது. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய டேட்டாவையும் இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவையும் வச்சுதான் ஒரு லாஜிக் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் ஆக போகுது. இந்த வியூ தான் நம்மளோட பைத்தான் கோட். இந்த பைத்தான் கோட் ரிட்டர்ன் இதெல்லாமே ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்றதா நம்ம ஹெச்டிடிபிக்கு ரெஸ்பான்ஸை திருப்பி கொடுக்கணும். ஸோ நம்ம கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வருது, வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட இந்த 3 கான்செப்டை வச்சு ப்ராசஸ் பண்ணி அதனோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத எடுத்து திரும்ப யூசருக்கு ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸை ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் டிஜேங்கோ அப்படிங்கிறது ஒர்க் ஆக போகுது. ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரெக்வஸ்ட் இங்கே வரும். ஒரு வெப்சைட் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்க்குறீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துட்டு போய் ஒரு யூஆர்ல தான் அந்த ரெக்வஸ்ட் நமக்கு போகும். அந்த வியூல என்ன எழுதியிருப்பீங்கன்னா ஒரு மெத்தட் எழுதியிருப்பீங்க, பைத்தான்ல எழுதியிருப்பீங்களா நார்மலாக ஒரு மெத்தட் டிஃபைன் வெல்கம், டிஃபைன் ஹலோன், அந்த மெத்தடு மூலமாக தான் அந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ரிசீவ் பண்ண போறீங்க. ரிசீவ் பண்ணி அதுக்குள்ள இந்த டேட்டா வச்சு எல்லாமே ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டை கெட் பண்ணுவீங்க. இதுதான் அதனோட ஒர்க்கிங் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இதனோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் டிஜேங்கோக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா அதனோட ப்ராஜெக்ட் ஆர் ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவீங்க. எப்படி பைத்தான்லாம் கிளாஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி தான் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிஜேங்கோக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவீங்க.
அந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இதுல ஹைலைட் பண்ணிருப்போம். இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களோட மெயின் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ளூ கலர்ல நான் ஹைலைட் பண்ணிக்கிறது எல்லாமே சப் ஃபோல்டர். அதுக்குள்ள இந்த ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம அக்சஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வச்சு தான் நீங்கள் ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா இன்பில்டாகவே சில ஃபைல்ஸ் எல்லாமே டிஜங்கோவில் அப்ளை ஆயிருக்கும். ஸோ இதில் init.py அப்படிங்கிறது இருக்கும். இனிட்னா நீங்கள் பேசிக்காக கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு படிச்சிருந்துருப்பீங்க. அப்போ அந்த init.py எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ஒரு பைத்தான் பேக்கேஜ் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக அந்த init.py அப்படிங்கிற ஃபைல் அதில் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருக்கும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கிரியேட் பண்ணுவோம். இதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கும். அதுல டிஃபால்ட்டாவே நமக்கு ஒரு 4 ஃபைல்ஸை டிஜங்கோ அப்படிங்கிறது செட் பண்ணி கொடுக்கும். அதுல init.py அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு பைத்தான் பேக்கேஜ் அப்படிங்கிறத வந்துட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு செட்டிங்கை கான்ஃபிகரேஷன் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். அடுத்தது settings.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல்ல தான் நம்மளோட அப்ளிகேஷன் நம்ம ஆட் பண்றது, ஸோ நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன், ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது, ஒரு ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்றதுக்கான பாத் எல்லாமே எதுல கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த settings.py அப்படிங்கிற ஃபைல்ல தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன், அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆக இருக்க வேண்டிய கான்ஃபிகரேஷன் எல்லாமே இந்த settings.py அப்படிங்கிற ஃபைல்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து urs.py அப்படிங்கிற ஃபைல்ல தான் ஒரு வெப் பேஜுக்கு என்ன யூஆர்எல் தேவையோ அதை நீங்க மேக் பண்ணுவீங்க. அதுக்காக இந்த urs.py அப்படிங்கிற ஃபைலை யூஸ் பண்ணிக்குவீங்க. WGSpy அப்படிங்கிறது வெப் சர்வர் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்ஸை வந்துட்டு நம்ம லான்ச் பண்ணும்போதோ இல்லை ப்ரொமோட் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த WGS ஃபைல் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணும். ஸோ ஒரு வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் எல்லாமே வேணுமோ அது எல்லாமே இந்த ஃபைல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்மளோட மெயின் ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா manage.py அப்படிங்கிற ஃபைல் தான். ஸோ இந்த manage.pyங்கிற ஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா இது உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபைலையும் அக்சஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலை வச்சு தான் டிஜங்கோவில் கொண்டு வருவீங்க. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இதை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும். இதுக்குள்ளே தான் நம்மளோட அப்ளிகேஷன் ஃபோல்டர் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபோல்டரில் என்னென்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டர்லாம் பார்க்கலாம். இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டர் அப்படிங்கிறது நம்மளோட HTML ஃபைல்ஸ், அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேஜ் டிசைன் பண்ணுவீங்க அந்த HTML ஃபைல்ஸ் எல்லாமே இந்த டெம்ப்ளேட் ஃபோல்டரில் தான் நம்ம சேவ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டாட்டிக் ஃபைல் அப்படிங்கிறது உங்களோட டிசைனிங் CSS, JS, இமேஜ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஸ்டாட்டிக் ஃபோல்டர் அப்படிங்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் மீடியா ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த வெர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக தான் டிஜங்கோக்குள்ளேயே என்டர் ஆக முடியும். அந்த ப்ராஜெக்ட்ல என்டர் ஆனீங்கன்னா இவ்வளோ விஷயம்ஸ் இதில் இருக்கு. இதில் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் பற்றி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து அப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு அப்ளிகேஷன்ஸ்க்கும் ஒரு நேம் அப்படிங்கிறத கொடுப்போம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னா அதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஃபர்தராக கொண்டு வர போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்குவீங்க. அந்த அப்ளிகேஷனுக்குள்ள மைக்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மைக்ரேஷனுங்கிற ஃபைல் எதுக்காக அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாவை டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக அந்த மைக்ரேஷனுங்கிற ஃபைல் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி init.py அப்படிங்கிற ஃபைலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஒரு பைத்தான் பேக்கேஜ் ஃபோல்டருங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த init.py அப்படிங்கிற ஃபைல் யூஸ் ஆகும். அடுத்தது admin.py அப்படிங்கிற ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்மின் இன்டர்ஃபேஸ், எந்த ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போகிறீங்க, எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறீங்கனாலும் அதில் ஒரு அட்மின் கம்பல்சரியாக இருப்பாங்க. அந்த அட்மின் இன்டர்ஃபேஸ் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த admin.py மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது apps.py அப்படிங்கிறது நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய வெப் அப்ளிகேஷனை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு apps.py அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த models.py, இந்த மைக்ரேஷனுங்கிற ஃபோல்டரில் நம்மளோட டேபிள்ஸ் டேட்டாஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த models.py அப்படிங்கிற ஃபைல் தான் நமக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ இது மூலமாக தான் நம்மளோட டேட்டாபேஸ் டேபிள்ஸே பார்த்தீங்கன்னா அதில் நம்ம கிரியேட் பண்ணுவோம்.
ஸோ அடுத்தது டெஸ்ட்டுங்கிறது நம்மளோட ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த டெஸ்ட்டுங்கிற ஃபைலும், views.py தான் நம்மளோட மெயினாக பைத்தான் கூட எழுதுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ். இது எல்லாமே அப்ளிகேஷன் ஃபோல்டரில் கம்பல்சரியாக இருக்க வேண்டிய ஃபைல்ஸ். இது எல்லாமே டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக டிஜாங்கோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி 95% வரைக்கும் டிஜாங்கோவே ப்ராசஸ் பண்ணிடும். இதுக்குள்ள நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸை மட்டும்தான் ப்ராசஸ் பண்ண போறீங்க. இது அதனோட அப்ளிகேஷன். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வச்சு அந்த வெப்சைட்டை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே, இதுல என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம்னா பேசிக்கா ஒரு 10 கமெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா இதுல தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கான என்விரான்மெண்ட் பார்த்து நம்ம வந்துட்டு செட்டப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாதை செட்டப் பண்ணிட்டு டிஜாங்கோவை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதோட வெர்ஷன் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இந்த 3 ஸ்டெப்பும் நம்ம ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் டிஜாங்கோ அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனோட வெர்ஷன் நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதான். ஸோ இதனோட கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜாங்கோ -admin ஸ்டார்ட் ப்ராஜெக்டோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஸோ இந்த கமெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா நான் இங்கே சொன்ன மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிறது அந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சர்வரை நம்ம வந்து செட்டப் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு டைரெக்டாக போய் ஒரு லைவ் சர்வரில் ஒர்க் பண்ண முடியாது. பட் ஒரு வெப் அப்ளிகேஷனுங்கிறப்ப அந்த சர்வரை நீங்கள் செக் பண்ணாதான் உங்களோட அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வரை கிரியேட் பண்ணணும். அந்த லோக்கல் ஹோஸ்ட் சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா py manage.py run serverங்கிற கமெண்ட்டை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் சர்வர் செட் ஆயிடும். அதுக்கான ஐபி அட்ரஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோலேயே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் உங்களோட வெப் அப்ளிகேஷன்ஸை ஃப்ரண்ட் எண்டில் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், ஒரு சர்வரை செட்டப் பண்ணிக்கும், அதுக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணிக்கும். ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் py manage.py அப்படிங்கிற கமெண்ட்டை தான் கம்பல்சரியாக கொடுத்துருப்பேன். ஏன்னா இந்த manage.pyங்கிற ஃபைல் தான் நமக்கு ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட்டு. ஸோ py manage.py ஸ்டார்ட் ஆப் டெஸ்ட் ஆப் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன் நேம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த நேம் வேணும்னாலும் பாஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ள நம்மளோட அட்வான்ஸ்டு கமெண்ட் இருக்கு. py manage.py collect static அப்படிங்கிற ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணும். இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபைல், ஜேஎஸ் ஃபைல், இமேஜ் ஃபைல் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இந்த கமெண்ட். ஸோ ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டருக்குள்ள இந்த எல்லா ஃபைல்ஸும் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த py manage.py collect static அப்படிங்கிற ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா py manage.py make migrationங்கிற கமெண்ட். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டேபிள் டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிற 2 கமெண்ட்ஸ் py manage.py make migration, py manage.py migrateங்கிற இந்த 2 கமெண்ட்டுமே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதை டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும் அந்த டேட்டா பேஸை ஸ்டோர் ஆன டேபிளுக்கு டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த 2 கமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிரியேட் சூப்பர் யூசர் அப்படிங்கிற கமெண்ட். இது எதுக்காகனா ஒரு அட்மின் யூசர் கிரியேட் பண்ணிக்க முடியும். அட்மின் பேனல் நம்ம இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஒரு அட்மின் லாகின் கிரியேட் பண்ணுறதுக்காக சூப்பர் யூசர் அப்படிங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10 கமெண்ட்ஸோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்துச்சுனாலே டிஜாங்கோங்கிற ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம தனித்தனியாக ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் ஓவராலாக டிஜாங்கோவோட ஒர்க்கிங் ஃப்ளோ இந்த கமெண்ட்ஸை வச்சு தான் ஒர்க் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் சர்வர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இனிஷியலாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா py manage.py run serverங்கிற கமெண்ட்டை ரன் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸாக இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களோட சர்வர் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வரும். அதே மாதிரி ஒரு அட்மின் இன்டர்ஃபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட அட்மின் இன்டர்ஃபேஸாக இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ யூசர்ஸ் வேணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கான அக்சஸ் ரைட்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணிக்க முடியும். இந்த அட்மின் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணக்கூடிய
ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜாங்கோல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஓவராலா டிஜாங்கோவோட ப்ராசஸ். இதனோட அப்ளிகேஷன்ஸ், டிஜாங்கோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங் அண்ட் ஏஐல பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சயின்டிஃபிக் ஃபீல்ட், ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு டிமாண்ட் பேசிஸ்ல நம்மளோட வெப்சைட்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணணும், அதோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா அந்த பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்கேலபிள் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது SaaS அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்டில் மல்டிபிள் யூசர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு அட்மின் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணுறது மூலமா நீங்க மல்டிபிள் யூசர்ஸ்க்கு அக்சஸ் கொடுத்துக்க முடியும். அடுத்தது செக்யூர் ப்ராசஸ் பிளஸ் டிசைன் நோ காஸ்ட் MVP அப்படின்னு சொல்லுவாங்க. MVPனா மல்டிபிள் வயபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆப்பை ஃபுல் ஃபிளெஜ்டாக கிரியேட் பண்ணி நம்ம லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மல்டிபிள் வயபிள் ப்ராடக்ட்டுங்கிறது நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது கிராஷ் பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட OS பேஸ் பண்ணி ஒர்க் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜாங்கோவோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியல் டைம்ல எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ்ல இந்த ஃப்ரேம் ஒர்க் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப், ஸ்பாட்டிஃபை, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே டே பை டே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா ஆப்ஸுமே டிஜாங்கோவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டிஜாங்கோவோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கொரிஸ் ஏதாவது இருக்கா? ஒவ்வொரு டாப்பிக்கை படிக்கணும்னாலும் உங்களுக்கு ஒரு 1 hour மினிமம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஓவர் வியூ மட்டுமே இந்த செஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். யாருக்காவது ஏதாவது கொரிஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, இதுக்கான கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைபாட் அகாடமியில பார்த்தீங்க என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இருக்குங்கிறது நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ டிப்ளமோ கோர்சஸாக நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும், மாஸ்டர் டிப்ளமோ கோர்சஸாகவும் சூஸ் பண்ணிக்க முடியும். டிப்ளமோ கோர்சஸ் எடுக்கிறீங்கன்னா டேட்டா சயின்ஸ்க்காக பைத்தான், பவர் BI, SQL அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதுவே ANML எடுக்கிறீங்க அப்படின்னா பைத்தான், டிஜாங்கோ, ஸ்கிட்லேர்ன்ங்கிற ஃப்ரேம் ஒர்க். டிஜாங்கோவும் ஸ்கிட்லேர்னும் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க். ஸோ எடுக்கிறீங்கன்னா 2 ஃப்ரேம் ஒர்க் ப்ளஸ் ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நீங்கள் படிப்பீங்க. அதுவே மாஸ்டர் டிப்ளமோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதிகமாக இன்க்ளூட் ஆகும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேஸ் பைத்தான் தான். எல்லாத்துலேயுமே பைத்தானை பேஸ் பண்ணி தான் அதனோட ஃப்ரேம் ஒர்க்ஸ். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பைத்தானோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் தான். ஸோ அதனோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாம் நம்பை, பாண்டாஸ், டேட்டா சயின்ஸ் போறீங்கன்னா நம்பை, பாண்டாஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் AI போறீங்க அப்படின்னா டென்சர்ஃப்ளோ, கேரஸ், ஸ்கிட் லேர்னிங் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது, மாஸ்டர் டிப்ளமோ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது வேற என்கொயரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக எங்களை காண்டாக்ட் பண்ணி இதை பற்றின என்கொயரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? எதுனாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். அந்த இதில் கீழே உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அந்த மீட்டிங் லிங்க் சென்ட் பண்ணதில் உங்களுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்டாக இதை பற்றி நீங்கள் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுக்க முடியும். ஸோ ப்ளஸ் இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு QR கோடு வந்துட்டு பாஸ் ஆகும். அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏதாவது